நம்ம பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவனே என்பர்களே, நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலினை சிந்தித்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே 35வது செய்யுளை பார்த்தோம். இப்பொழுது 36வது செய்யுளை பார்க்க இருக்கின்றோம். தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவது ஊன நடனம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இப்பொழுது ஞான நடனம்னா என்ன, அதை பார்க்கணுமா இல்லையா? பார்க்க போறோம். 36வது செய்யுள். ஞான நடனம். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதந்தான். மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதனம் தான். அப்படிப்பட்ட ஆன்மாவை ஆனந்தத்தில் அழுத்தக்கூடியது தான் இந்த ஞானம். சாதாரணத்தில் அழுத்தலை, ஞானத்தில் அதுதான் ஆனந்தத்தில் அழுத்துறார். எதை உதறி? மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி, இதெல்லாம் அமுக்கி அருள்தான் எடுத்து. அப்போது மாயை வினை, இப்போ மாயை நீங்கிடுச்சு, அந்த உயிருக்கு வினை நீங்கிடுச்சு, வினை நீங்கிடுச்சு, மாயை நீங்கிடுச்சு. அப்போ அந்த உயிருக்கு இப்போ என்ன நடனம் வரும்? ஞான நடனத்தை வரும். அப்போ ஞான நடனம் போது உயிருக்கு என்ன கிடைக்கிறது? ஊன நடனத்திலே உலகிலாகி இன்பம் கிடைக்கிறது. ஞான நடனத்தில் இறைவனுடைய திருவடி இன்பம் கிடைக்கிறது, அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. ரெண்டு புரிஞ்சுக்கணும். உலகில் இருக்கக்கூடிய இன்பம் எது? நிலையான இன்பம் அல்ல. இப்போ இவனே செய்யா இருக்கிறேன், இப்போ ஐயா இருக்கிறாரு ஏதோ சொன்னால், இப்போ நான் அடி இருக்கிறேன்னா போய் இப்போ தோசை சாப்பிட்றோம், அடினால ஐயா அடிக்கடி தோசையே எடுக்கிறாரு. சரி பூரி எடுத்துப்போம். இப்போ பூரி சாப்பிட்றோன்னா எவ்வளோ நேரம் எனக்கு இன்பம் இருக்க போகுது? நல்லா பஃப்னு பூரி சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு வச்சு அப்படி எடுத்து புட்டு சாப்பிட்டா நல்லா சுகமாக இருக்குதா இல்லையா? எவ்வளோ நேரம் இன்பம் இருக்கும்? சாப்பிட்றேன். இது ஒரு பூரி. சிவனைய செல்வர்களே, இந்த உலக இன்பம் என்பது நிலையான இன்பம் அல்ல. சிந்தித்து செயல்படுங்க. அடியேன் ஒரு ஃபோன் வாங்குகிறேன்னு சொன்னால், அந்த ஃபோனு வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய இன்பம் அது தொலைந்த பிற்பாடு துன்பம். ஒரு கற்பு கரசியாகிய ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு வரும்போது ஒரு இன்பம், அவள் என்னை விட்டு பிரியும் போது ஒரு துன்பம். ஒரு உணவை சமைத்து உண்ணும்பொழுது ஒரு இன்பம், அந்த உணவினாலே உடலிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டால் துன்பம். அதே மாதிரி ஒரு மின்சாரத்தினாலே, விளக்கு ஒளியினாலே ஒரு இன்பம், அதே மின்சாரம் தாக்கினால் துன்பம். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த உலகத்திலே நிலையான இன்பம் என்று ஒன்றுமே கிடையாது. இந்த உலகில் இன்பம் இன்பத்திலே தொடங்கி துன்பத்திலே முடிவடைகின்றது. சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே. எந்த பொருளுமே நிலையான இன்பம் அல்ல. புதல்வர்களை பெற்று ஒரு படிக்கிறோம், படித்தால் இன்பமானு பார்த்தா இல்லை. படிப்பினுடைய முடிவு வேலை கிடைக்கவில்லையே என்கின்ற துன்பம். வேலை கிடைத்து விட்டதே என்று இன்பமாக பார்த்தோம்னு சொன்னால், அந்த வேலையினூடாக வரக்கூடிய செல்வம் பற்றாக்குறையினால துன்பம். சரி, செல்வம் மிகுதியாக வருகிறது என்பது இன்பம் என்று நினைத்தால், அந்த செல்வத்தினாலே நம்ம செல்வத்தை இழக்கும்பொழுது ஒரு துன்பம். அப்பொழுது சரி, அந்த செல்வத்தை ஈட்டி கொண்டக்கூடிய பொருள்களினாலே இன்பம் வருகின்றது பார்த்தால், அந்த பொருள் தேய்ந்து அது நம்மளை விட்டு நீங்கும் பொழுது துன்பம். நல்லா பார்த்துங்க, ஒரு பொருளும் ஒரு ஸ்டாண்டர்டான இன்பத்தை தருவதில்லை. ஃபோனு இன்பத்தை முழுசாக தருதான்னு கேட்டால், எவ்வளோ நல்லா ஃபோனை பார்க்க முடியும்? தூக்கி போட்டுரும். சாப்பிட்றது இன்பம் மற்ற எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? தூக்கி போட்டுரும். சிந்தித்து பாருங்கள், இந்த இன்பம்லாம் நிலையான இன்பம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது, முற்றுப்புள்ளி இருக்கின்ற. அப்போ நிலையான இன்பம் எதுன்னா அது இறைவனுடைய திருவடி. அது அவ்வளவு எளிதாக கிடைச்சிருமான்னு கேட்டால், அது திருவடி அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. அதுக்கு தான் என்ன
சரியா கிரியா யோக பாதங்களை அந்த ஆன்மாக்கள் செய்ய வேண்டும். சிவனை அன்பர்களே, சரியை கிரியை யோகம் வரைக்கும் சுவாமி நம்மளுக்கு காட்டக்கூடியது ஊன நடனம். சிந்தில வச்சுக்கணும். சரியை கிரியை யோகம் இது 3 வரைக்கும் சுவாமி நம்மளுக்கு காட்டக்கூடிய நடனம் ஊன நடனம். ஞானமாகிய 4வது பாதத்திலே காட்டுவதுதான் ஞான நடனம். சிந்தையில் வச்சுக்கணும், வந்துடக்கூடாது. எவ்வளோ வகுப்புக்கு வந்தாலும் இவனை செய்ய என்ன சொல்ல போறாரு? இந்த 4 பாதங்கள் தான் சொல்ல போறார். சரியை கிரியை யோகம் ஞானம். முக்தி அடையத்துக்கு என்னையா வழி? சரியை கிரியை யோகம் தான்ப்பா நிற்கணும். சரியை கிரியை யோகத்தை தவிர வேற எதுவுமே ஞானம் அடைவதற்கான வழி கிடையாது. ஞானம் அடைவதற்கான வழி என்ன? சரியை கிரியை யோகம். அப்போ ஞானத்திற்கான சாதனம் தான் இந்த சரியை கிரியை யோகம். அப்படி ஞானத்தை பெற்றுவிட்டால் எது வருது? ஞானமே முக்திக்கான வழி. ஞானத்தை அடைந்த மாணக்கனுக்கு இறைவன் இவ்வளவு நேரம் உலகத்தை காட்டி தன்னை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் ஞானத்தை அடைந்தபடியினாலே உலகத்தை மறைத்து தன்னுடைய முழு காட்சியாகிய ஞான நடனத்தை காட்டுகின்றான். இதுதான் இந்த ஞான நடனம். சிந்தையில் வைத்துக்கோ. தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவது ஊன நடனம், உலகத்தை மறைத்து தன்னை காட்டுவது ஞான நடனம். அவ்வளவுதான். மறந்துடாதீங்க. நெஞ்சிலே பசுமரத்தாணி போல் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கரனாகிய சிவபெருமான் தன்னை மறைத்து கொண்டு இப்ப நம்மளுக்குலாம் இப்ப என்ன நடனத்தை காட்டி கொண்டிருக்கிறான்? இப்ப நம்ம என்ன நடனத்தை பார்க்க விழையணும்? ஞானம். அதுக்கு நம்ம சும்மா இருக்கலாமா? முயற்சி செய்யணும். எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய குழந்தை விடாது முயற்சி செய்து உதைத்து உதைத்து மேலேயே எழுந்து கொள்ள முயற்சி செய்கிறது. ஒரு கடலிலே விழுந்து கொள்ளக்கூடிய ஒருவன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீந்தி தன்னுடைய முயற்சி செய்கின்றான், நீந்துகின்றான். அப்படி பிறவியாகிய பெருங்கடலிலே விழுந்த நாம் பிறவியாகிய துன்பத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீந்த வேண்டும். அந்த நீந்துவதற்கான படகுதான் சரியை கிரியை யோகம். அந்த படகாகிய சரியை கிரி யோகத்திலே ஏறி கொண்டுமானால் உயிரோடு இருக்கலாம். ஆனால் துடுப்பு வேணும்ல, அந்த துடுப்பு தான் பஞ்சாட்சரமாகிய மந்திரம். அந்த மந்திரத்தை விடாது துடுப்பாகிய இப்போ துடுப்பை போட்டால்தான் படகு கரைக்கு வர முடியும், நம்ம தப்பிக்க முடியும், சாப்பிட முடியும். அந்த படகு தான் சரியை கிரி யோகம். அந்த கரைக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த கரைக்கு வருவது தான் ஞானம். அதுக்கு எது உதவி செய்து? குருநாதர் உபதேசமாகிய மந்திரமாகிய துடுப்பு. சிந்தையில் வைத்துக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் பண்ண விளக்கமாக சொல்லிக்கின்றேன். அப்போ ஐயா நான் சமைதி சேர்த்துட்டேன், முக்தி கிடைச்சிருமா? கெடுத்துறேன். நம்ம விஷயத்துக்கு எடுத்துட்டேன், முக்தி கிடைச்சிருமா? கிடைக்கிறது. நான் யோகத்தில் நிற்கிறேன், முக்தி கிடைச்சிருமா? நிர்வாணத்துக்கு எடுத்துட்டேன், முக்தி கிடைச்சிருமா? கிடைக்கும். அப்போ எதையா முக்தி கிடைக்கணும்? ஐயா மாணக்கனே, இந்த சரியை கிரி யோகம் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஞானமே முக்திக்கு வழி. ஞானம் ஒன்றே முக்தியை கொடுக்கும். சைவ சித்தாந்தம் படித்து குழம்பு கூடாது, அங்கே எங்கே முரண்படாது கருத்து. நல்லா சிந்தை வச்சுக்கணும். ஞானம் மட்டும்தான் முக்தியை கொடுக்கும். அப்போ அந்த ஞானம் பெறுவதற்கான ஒரு வழி இருக்குதுல்ல, அதுதான் இந்த சரியை கிரி யோகம். இது எல்லாம் அந்த ஞானத்துக்கிட்ட கொண்டுன்னு போய் நம்மளை விட்டுட்டோம். ஞானமே சிவத்தை காட்டும். அந்த நடனம் அங்கே ஒரு நடனம் ஆடுறாருல, அதுதான் இந்த ஞான நடனம். புரிஞ்சுதா? எப்போ அது தெளிவுரை?
ஆன்மாக்கள் வீடு பேர் அடையும் பொருட்டு நிகழும் நடனம் ஞான கூத்து எனப்படுகிறது. அத்தகு ஞான நடனத்தின் போது ஐந்தொழில் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இச்செய்யுளில் விவரிக்கின்றது. அது வருமாறு: உடுக்கை ஏந்திய வலது திருக்கை மாயாமலத்தை நீக்குதல். அதாவது உடுக்கை ஏந்திய திருக்கை மாயாமலத்தை நீக்குது. நெருப்பு ஏந்திய இடது திருக்கை கண்ம மலத்தை சுடுதல் ஆகிய தொழிலை செய்கிறது. ஊன்றிய அபய வலது திருவடி ஆணவ மலத்தை வழி அடங்க செய்தல் ஆகிய தொழிலை செய்கிறது. தூக்கிய இடது திருவடி பேரின்பம் அருளுதல் ஆகிய தொழிலை செய்கிறது. அமைந்த அபய வலது திருக்கை அப்பேரின்பத்தின் ஆன்மாவை அழுத்துவித்தல் ஆகிய தொழிலை செய்கிறது. இவ்வாறு ஞான தொழிலில் ஐந்தனையும் புரிவதால் இந்த நடனம் ஞான நடனம் எனப்படுகிறது. அஞ்செழுத்து மந்திரத்தில் சிவ என்பது ஞான நடனத்தையும் நம என்பது ஊன நடனத்தையும் உணர்த்தும். என்னும் உயிர் அவ்விரு கூத்தின் பயனையும் நுகரும். சிவ இதெல்லாம் புரிஞ்சினோமா? சிவ என்பது பதி, நம என்பது பாசம், யா என்பது பசு. பதி பசு பாசம் வந்துச்சா? பதி பசு பாசம் தான் சைவ சித்தாந்தமே. சிவ என்பது பதி, நம என்பது பாசம். இது ரெண்டுமே இங்கே பாருங்க. சிவ என்பது ஞான நடனம், சிவ என்பது ஞான நடனம், நம என்பது ஊன நடனம். இப்போ இந்த சிவ நம அப்போ இந்த ரெண்டு நடனத்தையும் ஒன்று நின்று பார்க்குதா இல்லையா, தரிசிக்குதா இல்லையா? இதுதான் யகரமாக யா வந்துச்சா? சிவய நம நம சிவய, அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். சிவய நம நம சிவய புரிஞ்சிச்சா? இவ்வளோதான். நல்லா மனசில் வச்சுக்கணும், மறந்துடவே கூடாது. இதுதான் சரி. இப்போ பின்னாடி இருக்குதுங்களா? அவ்வளோதான். அப்போ ஞானம்னா இவ்வளோதான். இது விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம் சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டு